ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தவசி. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஆர்கே உதயசங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. சௌந்தர்யா மேம் அவங்களும் நடிச்சிருக்காங்க. இதில் காமெடி ஆக்டராக வடிவேலு சாரும் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான், அதுவும் வந்து விஜயகாந்த் தான். ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு வேறு பிள்ளைங்க கிடையாது. ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டு வருவாங்க. ஊர்லேயே ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் வந்து இவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்லையும் இருப்பார் விஜயகாந்த் சார். அப்போ தன்னோட பையனை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவ்வளோ ஒரு செல்லமாக வளர்த்துட்டு வருவாங்க. தன்னோட பையனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்களையே பொண்ணாக பார்த்துருப்பாங்க. ஆல்ரெடி விஜயகாந்த் சார் ஒரு தடவை சௌந்தர்யா பார்த்துருப்பார். ரொம்ப அழகாக இருக்கே இந்த பொண்ணுன்னு. கடைசியில் பார்த்தா தனக்கு பார்த்துருக்கிற பொண்ணும் இந்த பொண்ணு தான்ங்கிறது அவருக்கு தெரியாது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கும்போது வேணும்னே சௌந்தர்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டுவிட்டு இவங்க தான் பொண்ணுன்ற மாதிரி, ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளையை தனியாக பேசிக்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க தான் பொண்ணுன்ற மாதிரி சொல்லி ஒரு விளையாட்டு காமிப்பாங்க. அப்போ விஜயகாந்த் சார் ரொம்பவே பயப்படுவார். அப்போ வடிவேலு சார் பண்ணுற காமெடிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐயா உங்கள் தலையில் இப்படியாயா எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் தான் சௌந்தர்யா வந்துட்டு நான் தான் பொண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு பார்க்குற இது வந்து நல்ல ஒரு சூப்பராக முடிஞ்சிருக்கும். நல்லா தான் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர் தலைவராக தான் இருப்பார் விஜயகாந்த் சார். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இவர் தான் அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நாட்டாமை மாதிரி அந்த ஊரில் வந்து இருப்பார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நகையை வந்து திருடிடுவாங்க. திருடினது ஒரு ஆள். ஆனால் அந்த கோயில் நகையை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து இருக்கும். காலங்காலமாக அந்த ஃபேமிலி தான் பார்த்துட்டு வர மாதிரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி. அவங்க பையன் ஸ்ரீமன் இருப்பார் இதில். அவர் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நகையை காணன்றப்போ நீ தான் எடுத்திருப்பேன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருவார் இவர் வந்து தப்பாக. அந்த மாதிரி இப்படி அசிங்கப்பட்டுட்டமேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு தூக்கில் தொங்கிடுவார், இறந்து போயிடுவார். அப்போது இந்த தீர்ப்பு வந்து தப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி கடைசியில் தெரிய வரும். பார்த்தீங்கன்னா, இந்த நாசர் வந்து விஜயகாந்த் வந்து அவர் ஊர்லேயே பெரிய ஆளாக இருக்கார் இல்லையா, யாருமே ஊரில் ஒருத்தவங்க நல்ல ஒரு பேரும் புகழுமா இருக்காங்க அப்படின்னாலே இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள எந்த விஷயத்துலலாம் காலை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரிவாங்க இல்லையா. அப்போ நாசர் வந்து இதில் வந்து பயங்கர வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் வந்து பழி வாங்குறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஏற்றி விடுவார். யார்கிட்டனா, அந்த ஸ்ரீமன் இறந்து போனார் இல்லையா, அவங்க அம்மா கிட்ட போய் ஏற்றி விடுவார். ஊர் முன்னாடி சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் இவர் வந்து சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்னு. இப்போ ஊரை விட்டு பிள்ளைய வந்து இப்படி கொன்னுட்டியே, அதுக்கு நீ தானே பொறுப்பு. அதுக்கு பதிலாக உன் பையனை அவங்க வீட்டுக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவார். வேறு வழியே இல்லை. ஏன்னா அவர் இறந்து போனதுக்கு இவர் தான் இல்லையா காரணம். ஸோ தன்னோட பையனை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்களோட பையனா ஸ்ரீமனுக்கு பதிலாக வடிவுக்கரசி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவர் வந்து ரொம்ப நல்லா படித்து அவங்க வீட்டில் நல்லா வசதியாக வாழ்ந்த பையன். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே கொடுக்குற வேலைகள் எல்லாமே இவர் தான் பார்க்கணும். ஸ்ரீமன் என்ன வேலையெல்லாம் பார்த்தாரோ எல்லா வேலையும் இவர் தான் பார்க்கணும். பார்த்திங்கன்னா, ஆடு மாடை மேய்க்கிறதா இருக்கட்டும், அதை குளிக்க ஊற்றுறதா இருக்கட்டும், அதுக்கு உணவு போடுறதா இருக்கட்டும், பாலை பீச்சி கொண்டு போய் விற்கிறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் விஜயகாந்த் தான் பார்த்துட்ருப்பார். இது என்னாகும் பார்த்திங்கன்னா, அவருடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை இல்லையா, ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருப்பார் விஜயகாந்த் சார். ஸோ அதனால் இந்த விஜயகாந்த் சாரை வந்து அங்கே அனுப்பி வச்சுருப்பாங்க. சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ண பேசியிருப்பாங்க. கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் போயிட்டு வம்பிழுத்து அந்த பையனை விஜயகாந்த் வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்களா. அதனால அந்த பொண்ணு வந்து பரவாயில்ல, இவர் தான் என்னோடய வீட்டுக்காரு, நான் என் மாமனார் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌந்தர்யாவும் விஜயகாந்த் சார் வீட்டில் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒரு சோறு கூட கொடுக்க முடியாது. சாவி வாங்க வருவார். கோயில் சாவி வந்து இவங்க வீட்டில் தான் இருக்குமா. அப்போ வெளில நின்று கேட்பாரு, சாவி தாங்கண்ணா. அதுக்குள்ளே இவங்க அம்மா வந்துட்டு சோறு ஊட்டணுன்ற ஒரு ஆசையில் வந்து ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பெத்த பிள்ளையாக இருந்தாலுமே ஏதோ தெரியாமல் சோறு ஊட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பார், அவங்க அப்பா விஜயகாந்த் சொல்லியிருப்பாரு, என்னை கேட்காம அவனை பார்க்க போகிறதோ நம்ம பையன் அப்படின்ற உரிமை எடுத்துக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்னு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டி அனுப்பி விடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்னம்பலம் அவர் வந்து ஊருக்குள்ளே வருவார். பொன்னம்பலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் இருக்கார் இல்லையா, அவருடைய தாய் மாமா. அவர் வந்திருப்பார். இந்த ஸ்ரீமனுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது. அந்த மாரி இருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கெடுக்கிறதுக்காக அந்த பொன்னம்பலம் வந்து அந்த பொண்ண போட்டு இழுத்துட்டு இருப்பாங்களா, அப்ப விஜயகாந்த் தான் வந்துட்டு அந்த பொண்ண வந்து அதுலேருந்து காப்பாத்துவாங்க. அப்பதான் அவங்க அம்மாவுக்கே புரிய வரும். பாவம் இந்த பையன கூட்டிட்டு வந்து நம்ம இப்படி சிரமப்படுத்துறோமே! ஆனா நம்ம ஃபேமிலியோட மானம் போக்கூடாதுன்னு இவன் எவ்வளோ இது பண்றான்னு சொல்லிட்டு, இவங்களே லாஸ்ட்ல தன்னோட பையன் இறந்ததுக்கு காரணம் இதுதான்னு சொல்லிட்டு அவரும் வந்து ப்ரூஃப் பண்ணிருவாரு. நாசர் தான் காரணம்னு சொல்லிட்டு. அதனால லாஸ்ட்ல விஜயகாந்த கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டயே போய் ஒப்படைச்சிருவாங்க. அதோட சௌந்தர்யாக்கும் விஜயகாந்துக்கும் கல்யாணம் ஆயிரும். நல்ல ஒரு குட் ஃபினிஷிங்லயும் இந்த படத்த முடிச்சிருப்பாங்க.